எவ்ரிவன், வெல்கம் டு அவர் டைரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு நீங்களே வீடியோக்குள்ள போய் பாருங்க. இப்போ டைம் என்னன்னு நீங்களே பாருங்க. விடிய காலையில 4:10 ஆகுது. நாங்க இப்பதான் இந்த டைம்ல தான் கிளம்பி போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபுட்டு மேலே நடக்குறீங்க, தள்ளி வந்து போடுங்க. வரும்டி, வரும். ஆமா, நான் போடுறேன். கண்டிப்பாவி ஐயோ, ஆமா, அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு என் காலு. போடு. சொல்லவே இல்லை. பீஜியன் ஃபீடிங்க்கு இவங்க எல்லாரும் அந்த எல்லோ டிஷர்ட் போட்டிருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் இதுக்கு ஃபீட் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்மளும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இந்த பீஜியன்ஸ்க்குலாம் ஃபீட் பண்ணலாம். இதை பார்க்கவே செம்மையா இருக்கு. அதுவும் இந்த மார்னிங் கிளைமேட்க்கு பீச்ல எல்லாரும் நம்மள மாதிரி நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போதான் போட்டுட்டு வந்திருக்கோம் ஃபுட்டு. நம்ம போட்ட ஃபுட் அது சாப்பிட்றத பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக மனசுக்கு ஹாப்பியாக இருக்கு. நீ எப்படிடா ஃபீல் பண்ற? நானும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்றேன். செம்மையா இருக்கு. அங்கங்க மட்டும் ஒயிட் கலர் புறா இருக்கு. அங்க ஒண்ணு, நெக்ஸ்ட் அந்த சைட்ல ஒண்ணு, 3 புறா இருக்குப்பா. செம்மையா இருக்கு. பார்க்கும் போது அப்படி இருக்கு. அதுவும் அது பறக்கும் போது அது தட்டுற சத்தம் எப்பா. திருப்பி எல்லாம் வந்து உட்காந்துருவாங்க, பறந்துட்டு வந்து உட்காந்துருவாங்க எல்லாம். இதோ இப்போ வந்து அதே மாதிரி ஃபுட்டு சாப்பிட திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டே இருக்காங்க. அது பறக்கும் போது வர சத்தம் தான் ரொம்ப செமையா இருக்கு. எல்லாருமே திருப்பி ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு திருப்பி வந்து உட்காந்துடுறாங்க. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வந்து உட்காந்துருவாங்க எல்லாம். இங்க இருந்து அங்க போய் உட்கார்றாங்க. ஆமா. ஹாய் டாகி பிரதர், நீங்க என்ன பண்றீங்க உள்ள? எங்களுக்குலாம் மட்டும் இந்த மாதிரி பார்டர் லைன் கட்டிட்டாங்க. ஆனா டாகிஸ் மட்டும் நடுவில் உள்ள போயிருக்கு. இந்த புறாவெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. என்ன டென்ஷனா இருந்தாலும் அது எல்லாமே போயிடும், அந்த மாதிரி இருக்கு. அதுவும் அது பறக்கும் போது அந்த சத்தம், அந்த பறக்கிற சத்தம் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு. அந்த சத்தம் எல்லாத்துலயும் இந்த மாதிரி பார்டர் போட்டு வச்சிருக்காங்க. அதை தாண்டி நம்ம போக கூடாது உள்ள. ஃபீட் பண்ற வரைக்கும் தான் வந்து அந்த நம்ம உள்ள போய் ஃபுட் போட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்டர் இது பண்ணுவாங்க. ஃபீட் பண்றதுக்கு ஒரு பவுலுக்கு 100 rupees நம்ம பே பண்ணணும். அதை பே பண்ணிட்டு ஃபீட் பண்ணலாம். நம்ம தலை மேல கிராஸ் ஆயிட்டு போகுது, அந்த மாதிரி இருக்குது. டைம் ஆக புறாவோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. புறா இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து நிறைய கண்ட்ரில இருந்து புறாங்க வந்துட்டு இருக்கு. பஞ்சாப், ஒடிஷா, இட்டாலியில இருந்து தான் புறா வந்துட்டு இருக்கு. இது எல்லாம் தலை மேல கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அதுல இருந்து அப்படியே நம்ம கையில வந்து ஒண்ணு உட்கார்ந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலா கை கிட்ட வந்துச்சு, ஆனா அப்படியே போயிருச்சு. ஆமா, கிட்ட வரைக்கும் வந்துட்டு போயிடுது. ஆனா அதை பார்க்கும் போதே ஒண்ணு பிடிச்சி கொஞ்சம் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா அப்புறம் நம்மள வந்து காலி பண்றாங்க. அதெல்லாம் நம்ம பண்ணா ஃபைன் மேல போடுவாங்க.
இவங்க இந்த மாதிரி பார்டர் போடுறதும் கரெக்ட் தான். நம்ம உள்ள போனோம்னா பூரா டிஸ்டர்ப் ஆகி சாப்பிடாம போயிடும். அதனால தான் இந்த மாதிரி போடுறாங்க. ஐயோ வாங்க வாங்க. பாருங்க நம்ம வந்தப்போ எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ புறா வந்துச்சு பாருங்க. நம்ம வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்க எங்க எல்லா இடத்துல இருந்தும் பறந்து வருது. அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல வீடியோல. வா ஏதோ கை கிட்ட வந்து தலைக்கு மேல பறந்து போற மாதிரி இருக்கு. நடுவுல நின்று ஒரு போட்டோ எடுத்தா செம்மையா இருக்கும். ஆனா அதுக்கு பர்மிஷன் இல்ல. நம்ம மாதிரி நிறைய பேர் வருவாங்க, வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஆடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கலாம். அவங்க அவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கும். செமையா இருக்கு. ஒரு பாருங்க ஒரு ஷீட் போட்ட மாதிரி இருக்கு அது பறக்கும் போது. இல்ல ஆக்சுவலி அது இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இப்படி வந்து ரவுண்ட் அடிச்சு திருப்பி வந்து உட்கார்ந்து எப்படின்னு தெரியல. ஆக்சுவலி இது ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் ஆன டைம்ல 2 kg பண்ணாங்க. ஆனா இப்போ வந்து 1000 kgs பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க பார்த்தவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா லோடு இறக்கிட்டு இருக்காங்க. அது ஃபுல் ஆயிட்டே இருக்கும். அது எப்போ காலி ஆகுதோ திருப்பி ரீஃபில் பண்ணிட்டே இருக்காங்க. அது பக்கத்துலயே வந்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. அங்க வந்து நீங்க உங்களுக்கு டொனேட் பண்ணனும்னா இந்த டொனேட் பண்ணனும்னு தோணுச்சுன்னா அதை நீங்க டொனேட் பண்ணலாம். இந்த மாதிரி பிளேஸ்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரேரா தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா இது ஈஸியா நம்ம சென்னையிலே எல்லாருக்கும் தெரிஞ்ச மெரினா பீச்லயே இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க வந்து ஒரு மார்னிங் ஒரு 5:30 அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாகி பிரதர்ஸ் இங்க தான் உட்கார்ந்திருக்காங்க. ஹாய், நம்ம நல்லா தூத்து பார்த்துருக்காங்க. என்ன பண்றாங்க இவளுங்க? போன வச்சுக்கிட்டு ரொம்ப விசித்திரமா பண்றானுங்களே அப்படின்னு பாக்குறாங்க. அது இது பண்ணோம். அப்படியே வாங்க. அது நம்மளுக்கு தெரியுது. ஆனா நம்ம கிட்ட வந்து கிராஸ் பண்ணி அப்படியே ஒண்ணு என் கையில வந்து கண்ட செமையா இருக்கும். இத பாக்கும்போது நானும் ஒரு பேர்ட்ஸ் வளர்க்கலாம்னு இருக்கேன். பேர்ட் வளர்க்க போறியா? பேர்ட் வளர்க்க கூடாது, தப்பு. ஏன்? அது வாங்கி விட்டுருவேன். வாங்கி விட்டுருவேன். ஏன்னா நான் ஒரு சுதந்திரம் கொடுக்கறேன் ஒரு பேர்டுக்கு. வாங்குறது இல்ல சுதந்திரம். என்ன குடுக்குற? என்ன குடுக்குற? சுதந்திரம். சுதந்திரம். வீடியோக்கு வாங்கியா? ஒரு எப்ப பார்த்தாலும் போன் வச்சிருக்கேன். ஒன்னோட ஒண்ணு இடிக்கிறதுனால அது ரொம்ப அப்படியே இங்க இருந்து அப்படி போட்டு மேக்னெட் வழியா இழுத்த மாதிரி இந்த சைடு வந்து உட்கார்ந்துருக்கு. பக்கெட்டா கொட்டுறாங்க. இங்க இதுவா நமக்கு தெரியவே இல்லை பாரு. அங்க பாருங்க, அங்க லோடு இறக்கிட்டே இருக்காங்க. இந்த டீம் போனோன்னா இப்ப இன்னொரு டீம் போகும்போது நம்ம இங்க இருந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கு. ஆனா உள்ளதான் எல்லாம் வலிக்கும். அப்படியே இடிச்சு 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 அது பாவம் கொஞ்சம் அதிகமா போடலாம். இதை பார்க்கும்போது என் மைண்ட்ல தோன்ற பாட்டு என்ன தெரியுமா? காற்று வீச
அவ்வளோதான். இங்கே நம்ம அவ்வளோ பரவலாம் வந்துடுச்சு. ஸோ நம்ம கிளம்ப போகிறோம் இப்போது. கிளம்பி அப்படியே எங்கேயாச்சும் கொஞ்சம் போகலான் இருக்கோம். இத்தனை மணிக்கெலாம் யாரும் வரமாட்டாங்க அப்படிலாம் நினச்சி தான் வந்தோம். ரஷ்ஷே இருக்காதுன்னு நினச்சி வந்தோம். ஆனால் பார்த்தா நீங்களே பார்க்குறீங்களா, எங்கேயாவது 6:15 மாதிரி இருக்கா பாருங்கள். டைம் இப்போ தான் 6:15 தான் ஆகுது. என்னால் நம்பவே முடியல இவ்வளோ பேர்லாம் சீக்கிரம் எழுந்து வருவாங்க அப்படின்னு. அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. அவ்வளோதான், பீச்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ எங்கே மம்மி போகிறோம்? சாப்பிட போகிறோமா, டைம் ஆயிடுச்சு. ஓகே, see you on next video. Bye.